லைவ் அப்டேட்டு லைவில் கிராசரி டாஸ்க் வந்து நடந்துச்சு. செம்ம டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி பார்த்துடலாம். அதாவது ஒரு பந்து இருக்குது, அந்த பந்தில் இருக்க காற்றுகளை வந்து வெளியேற்றணும். இது ரெண்டு பேராக டீமாக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். மஞ்சரி பவித்ரா ஒரு டீமு, ரயானு தீபகண்ணா ஒரு டீமு, அதேமாதிரி சௌந்தர்யா முத்துப்பன் ஒரு டீமு, அதேமாதிரி ஜாக்லின் விஷால் ஒரு டீமு, அருண் ரணா ஒரு டீமு. வந்து 5 மொத்தம் வந்து 10 பேர், 5 டீமு. அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு பந்தில் இருக்க காற்றை பூரா வெளியே எடுத்து அதை கொண்டு போய் அப்படியே அந்த பாக்ஸில் வந்து பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் அமுத்தணும் அப்படிங்கிறதான் டாஸ்க்கு. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதில் சௌந்தர்யா முத்துக்கு வரணும் சவுண்டு குதி குதி காற்று வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பண்ண சூப்பராக இருந்துச்சு. இதில் கடைசி வரையுமே விஷாலும் ஜாக்லின்னு காற்றை எடுக்கவே இல்லை, தோற்று போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை பாருங்களேன், செம காமெடி செம்ம இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா மஞ்சரியை வந்து முடிச்சிட்டாங்க, 2வது வந்து ரயானும் தீபகாண்டும் முடிச்சிட்டாங்க, 3வது வந்து இவன் முடிச்சிட்டான், அந்த அருணும் ரணாவை வந்து முடிச்சிட்டாங்க. 4வது தான் சவுண்டு என்ன பண்ணுது, சௌந்தர்யா முத்துக்கு வரணும் காற்று போக மாட்டேங்குது, சவுண்டே குதி 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 அப்படின்னு சவுண்டு. இந்த படத்தை பாருங்கள், பல பொசிஷன்களை வச்சு காற்றை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருக்குது. இதில் திக்கு நிமிடங்கள் என்ன தெரியுமா, விஷாலும் ஜாக்லினும் பண்ணுறது தான். அவங்க பண்ணிடுவாங்களா, இல்லை சௌந்தர்யா டீம் பண்ணிடுவாங்களா, முத்து பண்ணி அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் தீபகண்ணா எல்லாம் வச்சுட்டு அப்படியே போராட்டமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் டக்குன்னு வந்து அந்த இதில் அந்த காற்றெல்லாம் வெளியேற்றி டக்குன்னு கொண்டு வந்து பாக்ஸில் வச்சுட்டாங்க. கடைசி வரையும் முக்கிக்கிட்டே இருக்காங்க. ஜாக்லின் என்னடா பண்ணுற விஷால், டீமே தப்பு. சவுண்டு வந்து என்ன பண்ணுது, முத்து மேலே ஏறி உட்காந்துருச்சு. ஏறி உட்காந்து ஏதோ பண்ணி காற்று வெளியே இருக்கணும் பார்க்குது. விஷால் ஏன் மேலே படுத்துட்டான். ஜாக்லின் படம் வலிச்சிடாத பந்துக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கு. விளங்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் 8000 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. செம ஃபன்னாக போச்சு. உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.